ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்தியான, சிம்பிளான, டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமரக்கட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி துருவி எடுத்துக்கலாம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த தேங்காய் எல்லாமே அப்படியே இருந்ததுங்க. அந்த உடைச்ச தேங்காய் எல்லாமே எடுத்து தோண்டி, அந்த தேங்காய நல்லா சொரண்டி இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, ஒரு 1/2 கிலோ வெல்லம் போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாகு ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் நல்லா பொடி பண்ணியும் போட்டுக்கலாம் வெல்லம். அப்படியே போட்டாலும் நல்லா கொதிச்சிச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகு பதத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? நல்லா அந்த பாகு பதம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகுடைய பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஒரு பிளேட்லேயோ ஒரு சின்ன இதில் ஒரு பவுல் மாதிரி எடுத்து அதில் தண்ணியில் வந்து அந்த பாகு விட்டு பார்த்தோம்னா அந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாகு கட்டியாகிற பதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அந்த வெல்லம் அந்த தண்ணியெலாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோம்னா அந்த பாகுடைய பதம் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த பாகுடைய பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போவே பாகு பதம் வந்த பாதி தாங்க இருக்குது. ஆனால் வந்து அதை நம்ம தண்ணியில் விட்டு நம்ம தள்ளி பார்க்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப்பில் வருங்க. அப்படி நம்ம தள்ளி விட்டோம்னா அப்படியே மொத்தமாக ரவுண்டாக உட்காரும். அந்த பதம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாகு கொதிக்க விடணும். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக வைக்கணும். தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக பாகு பதம் வராது. ஓகேங்களா? இந்த தேங்காய்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்ததால் இந்த டிஷ் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், செகண்டு நம்ம போட்ட வெள்ளை பாகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, பாகு பதம் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தேங்காய் துருவண தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம். அந்த லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவு இன்னும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தீஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே வாணலியில். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பாகு ரெடி ஆனோடனே அந்த பாகுலேயே வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வேண்டியதாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்மில் எரிஞ்சிட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இறங்கும். நீங்கள் வந்து இதில் வச்சுட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த லூஸாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகு கட்டியாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் அந்த தேங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணால் அந்த தொலைவி விட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டியாக ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு ஸ்பூனு கோதுமை இல்லை மைதா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த உருண்டை பிடிக்கும் போது பால் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆற வைக்க போகிறோம். ஏன்னா வந்து கையில் வந்து உங்களுக்கு அந்த உருண்டை மாதிரி உருட்ட முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு நீங்கள் ரொம்ப சில்லுன்னு ஆற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பால் ஷேப் வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கையில் நல்லா அந்த ஹீட்டு ஷேப் உருட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு உடனே கொஞ்சம் எண்ணெய் தொட்டு கையில் வந்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உருட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இதெல்லாம். நம்ம வந்து ஒரு 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து மறந்துட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காய்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்